ஹலோ கைஸ், இது உங்கள் கிராக்கர்ஸ் ஐஸ் அகாடமி. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த மாதிரி எதனால் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி ரிப்பீட்டே இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இது 12th புக்கில் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நீட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்கள், எம் விஸ்வேஸ்வரய்யா பிளான் 1934. ஸோ இவர் எழுதின புக்கு பேர் வந்து பிளான்ட் எக்கானமி ஆஃப் இந்தியா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் பிளான் சஜஸ்ட் பண்ணியிருப்பா. அப்படி அடுத்து நம்மளோட ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1938. ஸோ நேஷனல் பிளானிங் கமிஷன் இவர் தான் வந்து கொண்டு வந்திருப்பா. அப்படி அடுத்து பாம்பே பிளான் 1940. இது வந்து பார்த்திங்கன்னா 8 பெரிய பாம்பே கம்பெனி சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ரொம்ப முக்கியமான பிளான் எஸ்என் அகர்வால் 1944. ஸோ இவர் கொடுத்த பிளான் எது பார்த்திங்கன்னா காந்தியன் பிளான். சரிங்களா, அக்ரிகல்ச்சரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எம்என் ராய் 1945. இவர் கொடுத்தது பீப்புள்ஸ் பிளான். இவர் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் நிறைய மெக்கானிசம் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி அடுத்து வந்து லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜேபி நாராயணன் 1950. ஸோ இவர் வந்து என்ன பிளான்ஸ் சொல்கிறார் அப்படின்னா சர்வோதயா பிளான். இது வந்து பார்த்திங்கன்னா காந்தியன் பிளானில் இன்ஸ்பயர் ஆகிருக்கும். அதே மாதிரி வினோத் பாவே அவரோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உள்ளடக்கியிருக்கும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ பார்க்கணும். நம்ம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.